நீங்கள் உங்க வாழ்க்கையில மிகவும் சோர்வும் மன உடைவும் ஆழமாகவும் இருக்கிறீங்களா? யாரிடமும் சொல்ல முடியாத கண்ணீர் உங்களுக்குள்ளே சுமையாக மாறி இருக்கலாம். இரவு முழுவதும் கண்கள் விழித்தபடியே ஏன் இந்த வலி வேதனை என்று உங்கள் மனம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அமைதியான இரவிலேயே தேவன் தம்முடைய ஆறுதலான வார்த்தைகளுடன் உங்களோட பேசுகிறார். சங்கீதம் 34:18 வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். தேவன் தூரத்தில் இருப்பதாக உங்களுக்கு தோன்றினாலும் உடைந்த அந்த இடத்தில்தான் அவர் மிகவும் அருகில் இருக்கிறார். நீங்கள் வடிக்கும் கண்ணீர் வீணல்ல, இந்த வேதனையும் அதிக நாட்களும் அல்ல. தேவன் இதை மாற்றுவார். மெதுவாக ஆனாலும் நிச்சயமாக. நீங்கள் நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். ஏனெனில் கர்த்தர் இன்றும் தம்மை நம்புவோருடன் இருக்கிறார். விரைவில் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்ய போகிறார். God bless you.